அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி. அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம், அதுவும் புதனுடைய வீட்டுக்கு, அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு, புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது? எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க. இவருக்கு தான் தனக்காரகர், புத்திரக்காரகர், பெருங்கொண்ட பணத்துக்கு இவர் தான் அதிபதி, நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர் தான் அதிபதி, பயங்கரமான ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி. எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியானா குரு பகவான் தான். கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். கடைசி முட்டு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, பொதுவாக மேச ராசி எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு தைரிய குணம் மேச ராசிட்ட கண்டிப்பா இருக்குங்க. இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்கிறாங்க. இதுலையுமே தன்மானத்துடன் தன்னம்பிக்கையான குணம், எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், நேரு வழியில போகக்கூடிய குணம், நல்ல ஒரு அறிவாற்றலான குணம், தன்னுடைய குழந்தைய பத்தி தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே மேசத்துக்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா எதிரையுமே கடமையை மாத்தி போக மாட்டாங்க. எதுவுமே நேரு வழியில மட்டும்தான் போவாங்க. எதுவுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். வாழ்ந்தாலும் தன்மானத்தோட வாழணும், செத்தாலும் தன்மானத்தோட சாகணும் அப்படிங்கிற எண்ணம், தைரியம், தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி மேச ராசி தான். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க போகுது? எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தாங்க. இவர் வந்துட்டாவே பாருங்க எல்லாரும் நம்மளுக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டாதா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்னா இவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலம். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு கூறாங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 8 கிரகம் கெட்டு போயிருச்சுன்னு வச்சுங்களேன், இவர் குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும், எல்லா ஐஸ்வர்யம் இவருக்கு கிடைச்சிரும். எப்படிப்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட பலனை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த குரு பகவானுடைய நட்சத்திரம், அதாவது குரு பகவான் எப்படி உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலனை கொடுக்க போறாங்க அதுக்கான வீடியோ பதிவு இதுல இருக்குது, கண்டிப்பா பாருங்க. இப்ப பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? குரு பகவானுடைய பயிற்சியை பார்க்கறோம். குரு உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? எப்போதுமே மேசராசிக்கு ஒரு தொடர்பு, குருவுக்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டு. நட்பு கிரகம் தான், பகை கிரகம் கிடையாது. ஏன்னா அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியா வருவார், 9ஆம் வீட்டு அதிபதி. 9ஆம் இடம் என்னங்க? ஒரு ஜாதகத்துல அப்பா தேடி வச்ச சொத்து, அப்பாவுடைய அனுகிரகம், தெய்வத்துடைய அனுகிரகம், குல தெய்வத்தோட அனுகிரகம், இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம், நம்ம வாழ்க்கையில எல்லாமே கேட்காம கிடைக்கிறது எல்லாமே இந்த 9ஆம் பாகம் தான். அப்ப 9ஆம் பாகம் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும். 9ஆம் பாகத்துல எல்லா கிரகம் இருந்துட்டு அவன் பெரிய புத்திசாலியா இருப்பாங்க, பெரிய ஞானியா இருப்பாங்க.
அடுத்து பாருங்க, ஒரு 12ஆம் வீட்டு அதிபதி விரைய செலவை காட்டக்கூடிய அதிபதி அவர் தான். நல்லா தூக்கத்துக்கு காட்டக்கூடிய அதிபதி அவர் தான். உங்களுடைய இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டக்கூடிய அதிபதி அவர் தான். வெளிநாட்டுக்கு அவர் தான். வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்களும் அவர் தான். எல்லாமே குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு எங்க இருக்காரு? 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துக்கு போறாருங்க. எங்க போறாரு? வெற்றி ஸ்தானத்துக்கு போறாரு. இப்ப வெற்றிக்கு போறது நல்லதா கெட்டதா? கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கும். எதிர்பார்க்காத வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். இதான் அந்த குரு பயிற்சி. நீங்க தோக்க பிறந்தவங்க இல்ல, ஜெயிக்க பிறந்தவங்க. யாருமே கர்மா இல்லாம யாரும் வாழ முடியாதுங்க. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க முன்னேறி வாழ்க்கையில வாங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் இந்த குரு பயிற்சி 100க்கு 100% கொடுத்தே தீரும். வாழ்க்கையில எதிர்பாராத வெற்றி உங்க இந்த வருஷத்துல கண்டிப்பா இந்த குரு பயிற்சியால இருக்குது. மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லி பயமுறுத்துவாங்க, விரயசனி அப்படி இப்படின்னு. விரயசனியை கண்டு நீங்க பயப்படாதீங்க. விரயசனி வந்தாலும் உங்களுக்கு தாக்கங்கள் இருக்காது. ஏன்னா எல்லாருமே சனி பவன் இப்ப 7 சனி தானே மேசராசிகரை பயந்து போயிருக்காங்க. ஏன்னா மேசராசிக்கு செவ்வாய் ஒரு 3 மாசம் நீசம் மரம். எத்தனை பேருக்கு மருத்துவமனைக்கு போனா மட்டும் கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு அம்மாவுடைய உடம்புலையோ இல்ல வண்டி வாங்கினது செலவு, திடீர்னு வண்டி வாங்கினது வரைய செலவு எத்தனை பேருக்கு இருந்துச்சு கேட்டு பாருங்க. எத்தனை பேருக்கு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்தாங்க கேட்டு பாருங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, நண்பர்கள் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இது சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. கேளுங்க மேசராசிக்காரங்க. இன்னும் வேலை நிரந்தரமா கிடைக்கலங்க. ஒரு தடுமாற்றத்துல இருக்காங்க. எந்த ஒரு காரியத்தையுமே சரியா சக்சஸ் ஆகல. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தது இந்த மேசராசியா இருக்குது. இனிமே உங்களுடைய துன்பங்கள் துடைக்கப்படும், இன்பங்களா வரும். உங்களுடைய கர்மா இப்ப விலகுதுங்க குருவால. விரயசனி வந்தாலும் பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுக்கு தான் சனி பகவான் வர்றாரு. இருந்தாலும் அந்த குரு 3ஆம் இடத்துல வெற்றியை நான் கொடுக்குறேன்னு சொல்லி உட்காந்துறாரு. ஏன் அப்ப பயப்படணும்? குருபவன் எங்கெல்லாம் பாக்குறாரோ அங்க எல்லாமே வெற்றியா இருக்கும். நிறைய பேர் படிப்பு கல்வியில பெரிய ஆளா வரக்கூடிய ஒரே ஆளா யாரு இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரங்க இருப்பாங்க. எத்தனை பேர் மட்டும் அரசாங்க வேலை மட்டும் வாங்குறாங்க, எத்தனை பேர் டாக்டர் ஆகிறாங்க, எத்தனை பேர் எத்தனை பேர் போலீஸ் ஆகுறாங்க, எத்தனை பேர் இந்த கட்டிட இன்ஜினியர் ஆகுறாங்க, எத்தனை பேர் மட்டும் இந்த வருஷத்துல ஆகிற மட்டும் பாருங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, நீங்க பெரிய ஆள், IAS IPS சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வியில சாதிக்கக்கூடிய ஒரே ராசியா மேச ராசி இந்த வருஷத்துல வரும். குரு பயிற்சியால் அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே தேடி வரணும். நீங்க தேடி போகாதீங்க, உங்களை தேடி வரணும். ஜாதகத்துல யாருக்கெல்லாம் லக்னத்துல சூரியன் இருக்கோ அவெல்லாம் அரசாங்க வேலைக்கு எழுதுங்க. அரசாங்க எக்ஸாம் சக்சஸ். எத்தனை பேர் பேங்க்ல வேலை பாக்குறீங்க? கண்டிப்பா பேங்க்ல வேலை பாக்குறவங்க, ITF எல்லாமே சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை நிரந்தரமா கிடைச்சே தீரும். வேலை உத்தியோகத்துக்கு அவர் தடையே கொடுக்க மாட்டார். இனிமே தடைகள் நீங்கிரும். ஏன்னா அவர் 7ஆம் இடத்தை பார்த்து, 9ஆம் இடத்தை பார்த்து, 11ஆம் இடத்தை ப்ரமோஷனை பாக்குறாரு. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் ப்ரமோஷன் வாங்கிட்டான், எனக்கு நான் என்னால வாங்க முடியல வருத்தம் எத்தனை பேர் படுறீங்க? இந்த வாட்டி குரு பயிற்சியில வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனை கொடுப்பார். அதை மாற்ற முடியாது. அரசாங்கத்தை வேலை பார்த்தாலும் சரி, இல்ல தனியார் நிறுவனத்துல நீங்க ஒரு இதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரும். மேசத்துக்கு நான் சொல்றேன். வெளிநாட்டை வேலை பார்க்கணும், அசால்ட்டா ப்ரமோஷன் தேடி வரும். வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி நிறைய பேர் மாறலாம். வெளிநாடு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மேசத்துக்கு இந்த வருஷத்துல பாருங்க. சூப்பரான யோகம். இடம் வாங்குறது, இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை தீர்றது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. காதல் திருமணமா, 2வது திருமணமா, ரெண்டையுமே கை கொடுனா திருமண ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு. குடும்பத்துல கெட்டி மேல சத்தம் கேட்டே ஆகணும். இதுதான் இந்த குரு பயிற்சி. 5ஆம் பார்வையா பாக்குறாரு. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவாரு. நிறைய பேர் மேச ராசிக்காரங்க பாருங்க. இந்த மே 14க்கு அப்புறம் எத்தனை பேர் திருமணம் பண்றாங்க மட்டும் பாருங்க. லிஸ்ட் போட்டு எழுதலாம். மேசராசி திருமணம் சூப்பர். அம்மா அப்பா ஒத்துக்கிட்டு எல்லாமே திருமணம், குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் தேடி வரும். இப்ப நகை எடுக்கிறது, பணம் வாங்க, நகை சம்பந்தப்பட்டது, இடம் மூலியமா காசு பணம் வர்றது எல்லாமே தேடி வரும் பாரு. தந்தையுடைய சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள், கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்க பக்கம் சாதகமா வரும். தொழில் பண்றவங்க ஜாதகத்துல 7 சனினா சரி இல்ல, நல்லா இருந்துட்டாரு சனி நல்லா இருந்தா இப்ப 7 சனில பண்ணுங்க, பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. எல்லாரும் 7 சனில பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் 7 சனில சனி பவன் நல்லா இருந்தா பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வெளிநாட்டுல போய் பண்ணுங்க, வெளியூர்ல போய் பண்ணுங்க, எங்க வேணாலும் தொழிலை மாத்தி பண்ணி பாருங்க, சக்சஸ் ஆகும். இப்ப வீடை கட்டுங்க, விரைய சனி வந்தா வீடை கட்டுங்க, இடத்த வாங்குங்க, பூமியை வாங்குங்க, ஏதாச்சும் ஒரு காசு பணத்தை விரைய செலவு பண்ணுங்கல்ல. இதானே விரைய சனிங்கிறது. பண்ணுனா வேலை முடிஞ்சு. அதான் சொல்லல, யாருமே கர்மா இல்லாம வாழ முடியாதுங்க. அந்த கர்மாவை எப்படி கொண்டு போகணும்?
பெருசா பாதிப்பு இருக்கா, பரிகாரம் சின்ன சின்ன வழிபாடை பண்ணி பரிகாரத்தை பத்தி நிவர்த்தி பண்ணி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது எல்லாமே பாத்துங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றியா தான் வரும். ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல குரு. வெற்றியை பார்க்காம கீழே இறங்காதீங்க. ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க. தைரியத்தை விடாதீங்க மேசராசிக்கார. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு, அதை வெளியில கொண்டாங்க. நீங்க பெரிய ஆளு, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், அதை கண்டிப்பா கொண்டாங்க. சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சம்பந்த வேலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு எல்லாமே பட்டைய கிளம்புவாங்க மேசராசிக்காரன். யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்கணும் அவங்க எல்லாம் பெரிய ஆளா வருவாங்க இந்த வருஷத்துல. இந்த குருபான் கிரக பயிற்சி 7.5 சனியை தோக்கடிச்சு உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். பாத்து இப்ப நட்சத்திர பலன், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பா திருமணம் நடந்துதான், அவங்கள மாற்றவே முடியாது. காதல் திருமணம், 2வது திருமணம், ஆசைப்பட்ட வேலை, கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், வேலையை மாத்துறது, வேலையை வெளியூர்ல போறது, இடம் விட்டு இடம் போறது எல்லாமே அஸ்வினிக்கு சூப்பரா இருக்கும். ஒரு ஒரு பொறுப்பு வரும், குடும்பத்தோட பொறுப்பு, நல்ல ஒரு ஆசைகள் எல்லாமே தேடி வரும். எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றியா வர அப்படின்னா அந்த அஸ்வினில பிறகு சூப்பரா இருக்கு. அடுத்து பரணேஸ்ல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிறது, அறிவாற்றல் அதிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். உங்க அறிவை வெளியில கொண்டாங்க, நீங்க பெரிய ஆளு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில ஒரு மாற்றம் பார்க்கறது, உத்தியோகத்துல உயர் பதவியை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதாவது இந்த பர்னேஸ்ல பிறகு ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க, ரொம்ப வம்பு வழக்கு பார்த்துட்டீங்க, கோர்ட்டு கேஸை பார்த்துட்டீங்க. ஒரு 3 மாசம் நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க. நீங்க பட மாட்டீங்க. இந்த குரு பயிற்சியால் எல்லாமே வெற்றியா வரும். கரமனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு நல்ல காரியம் நடக்கும். பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் எல்லாமே தேடி வருது பாருங்க இந்த பரணி நேரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை நேரத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் உங்கள நிறைய இருக்கும். உங்க அறிவுக்கேற்ற தன்மானம், நீ எதுலையுமே பாருங்க, நீங்க உங்க கடமையை மட்டும் கரெக்டா செய்யுங்க. ஏன்னா நீங்க யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டீங்க, நேர்மையான குணம் இருக்கும், நேர் வழியில போவீங்க, ஒரு தன்மையான குணம் இருக்கும், எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்குது. யாருக்குமே அடிபடிஞ்சு போகக்கூடிய ஆள் கிடையாதுலே. இதுலயுமே நீங்க கரெக்டா இருந்தா நீங்க கரெக்டா இருப்பீங்க, அதானே உங்களுடைய கேரக்டர். கார்த்திகத்துல பிறந்தவங்க பாருங்க, இனிமே சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், படிப்பு கல்வியில எதிர்பார்த்த ஒரு வெற்றிகள், IAS IPS படிக்கிறவங்க, மருத்துவத்துறையில படிக்கக்கூடிய நபர்கள், பூர்வீக சொத்து பூர்வீகத்துல ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குள்ள பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க. இப்ப வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே அரசியல் சார்ந்த விஷயம், அரசாங்கம் சார்ந்த விஷயம் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமா அந்த மேசராசிக்கு அதிகமா இருக்கு. வரக்கூடிய மேசராசிக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது. விடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரினர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே, என் சுவாமி நடராஜனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குரு சாத்தா, பரபரமா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெளிவின் குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, இன்று குருவாக நீங்க யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு, நீங்க யாரா இருந்தாலும் இல்லை, மூர்த்தி பெரியது இல்லை, கீர்த்தி பெரியது. இது எல்லோருக்குமே தெரியும். கீர்த்தியை வச்சுதான் குரு. அதனால குருவா யாரை நீங்க ஆவாகனம் பண்ணுகிறீர்களோ அந்த குருவை பத்தி இந்த நன்னாளில், எந்த நன்னாளில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார்.
ரிஷபத்துல இருக்கக்கூடிய ராசி குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இப்ப குருன்னா யாரு நமக்கு தெரியணும். குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவருக்கு பெயர் குரு. குருவை பேரு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா குருவுக்கு உரிய தலங்களை மட்டும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயூர்ங்கிறத முதல் குரு பேரே குருவாயூர். பார்த்தீங்களா, குருவாயூர் தான் முதல் குரு. அடுத்தது திரு அண்ணாமலை குரு. ஏன்னா 33 தேவர்களும் குருவா இருக்கக்கூடியது அந்த குரு, அதனுடைய திருத்தலம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பஞ்சபூத தலங்களிலேயே மேக்சிமம் திருவண்ணாமலை. அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி, கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு தவம் ஏற்கக்கூடிய இடம் திருவானைக்கோவில். அதனாலதான் திருவானைக்கோவிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும், எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும், எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும். திருவானைக்கோயில திருமணம் நடக்காது. இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல. அதனால திருவானைக்கோவிலுங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம். அதனாலதான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது. பரிகாரம் உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அதனால அது ஒரு குரு. அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள், மாதா பிதா குரு, அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான். அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை, ஆயக்கலை, 64 கலை, 8வது கலை ஜோதிட கலை. பாருங்க, 8வது கலையில ஜோதிட கலை வச்சிருக்காங்க. அப்ப 8ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. இன்னும் விஞ்ஞான உலகம், இது மெஞ்ஞான உலகம். விஞ்ஞான மெஞ்ஞானத்திலையும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஒரு நீங்க அந்த மீடியாக்களை போகும்போது, அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க? பாதி பேத்துக்கு தெரியும், பாதி பேத்துக்கு தெரியாது. அந்த 8ங்கிற நம்பரை வச்சு தான் நீங்க ஓப்பன் பண்ணணும். அப்ப அதனாலதான் 8 ஜோதிடத்துறையில வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிகப்பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது 12 ராசிக்குரிய குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். இப்போது நாம் காண இருப்பது குருப்பெயர்ச்சியினுடைய 11/5/2025 இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியில மேசராசி நேயர்களுக்கு நாம் எப்படி இருக்கும். மேசராசி நேயர்கள் எண்ணம், செயல், தூய்மை, வலிமை, நேர்மை எல்லாமே தாங்கள் எண்ணத்தை கொண்டவர். ஒரு பொருளை தீர்மானிக்கப்படுபவர் நீங்க தாங்க. அப்ப மேசராசி நேயர்களுக்கு இப்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்துல இருக்கார். அப்ப செவ்வாய் நீச்சத்துல செவ்வாய் இருக்காரு. அப்ப நேசத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நீங்க நீச்சம்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. யார் வீட்டுல நீச்சமா இருக்காருன்னு பார்க்கணும். அப்ப யார் வீடு? அது கடக வீட்டுல இருக்காரு. அப்ப கடகமும் மேசமும் இன்னும் சொல்ல போனோம்னா அது ஒரு பரிவர்த்தனை யோகம் மாதிரி தான் உண்டுன்னு அர்த்தம். ஏன்னா சந்திரன் மேசத்துல இருக்காரு, செவ்வாய் கடகத்துல இருக்காரப்ப அது ஒரு பரிவர்த்தனை யோகம். அப்ப அதுக்கு நீச்சபங்க ராஜ யோகம்ங்கிறது ஒரு பொருள். அதுக்கடுத்து உங்களுக்கு அஸ்வதி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரங்க நீங்க இருக்கிறீங்க. அப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கடந்த காலத்துல உங்க ராசிக்கு 2ல இருந்துச்சு. நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு 2ல இருந்தது. அப்ப 2ல இருக்கும்போது உங்களுக்கு என்னாச்சு? தனம், தானியம், கீர்த்தி, சைத, வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், குழந்தை, அதாவது தனகாரகன் ஆகிய லட்சுமியே இருக்கக்கூடிய 2ஆம் பாவத்திலேயே குரு இருந்திருக்காரு. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா 50% அது நல்லா இருந்திருக்கும். எதை பொறுத்து? நாங்க சொல்றதெல்லாம் பொதுவான கருத்துக்கள். தயவு செய்து நேயர்கள் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? உங்களுடைய ஜனஜாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்க ஜனஜாதத்தை எடுத்துக்கிட்டா தான் அதுக்கு தெளிவு கிடைக்குமே ஒழிய, இப்ப மேசராசிக்கு அஸ்வதிக்கு கண்டிப்பாக பிள்ளையார் மிக முக்கியமானவர். அஸ்வதி நட்சத்திரத்துக்கு பிள்ளையாரும் சரஸ்வதியும் தான் அதுக்கு உரித்தானவங்க. அப்ப என்ன பண்ணணும்?
உங்களுக்கு மேசராசினா கேது திசையில பிறந்திருப்பீங்க. என்ன லக்னம்னு பார்க்கணும். ராசி ஆல்ரெடியா மேசம்னு தெரியும். அப்ப அந்த வகையில அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன லக்னம்? மிதுன லக்னமா? அப்ப மிதுன லக்னம்னா 7க்குரியவனா, 8க்குரியவனா, 6க்குரியவனா, அப்படி நம்ம பார்க்கணும். இப்ப மிதுன லக்னம்னா செவ்வாய்க்கு 3, உங்க ராசிக்கு 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடம் இருக்கவங்க உங்களுக்கு 8ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப 8ல செவ்வாய் தான் இருக்காரு. அப்ப செவ்வாய் உச்சத்துல இருக்காரு. செவ்வாய் எங்க இருக்காரு? அவிட்டத்துல மகரத்துல உச்சத்துல இருக்காரு. ஆனா உச்சத்துல இருந்தாலும் நன்மையை கொடுக்காது. அதுதான் ப்ரெடிக்ஷன், அதுதான் பாயிண்ட். அப்ப குருவினுடைய பெயர்ச்சியில அசுபதியில கேதுல பிறந்தவங்களுக்கு மிதுன லக்கணமாக இருந்து அந்த செவ்வாய் ராசிநாதன் 8ல இருந்தா அட்டமாதிபதி. ஏன்னா உங்க லக்கணத்துக்கு அவன் பாவி. சரம் ஸ்திரம் உபயம் இல்லையா? அப்ப சரத்துக்கு பாவி யாரு? 11. ஸ்திரத்துக்கு பாவி யாரு? 9. உபயத்துக்கு யாரு? 7. அப்ப கண்டிப்பா உபய லக்கணத்துக்கு அவன் பாவிகாரன் தானே. புதனுக்கு என்னைக்குமே செவ்வாய் பகை. அதனால மிக கவனமாக இருத்தல் வேண்டும். அடுத்தது பரணி. பரணி யாரு? உங்க ராசிக்கு 2வது நட்சத்திரத்துக்குரியவர் தான் பரணி. அப்ப சுக்கிரனுக்குரியவர். இதுல என்ன ஒரு பீட்டுன்னா, செவ்வாயும் சுக்கிரனும் இல்லாம உலகம் இல்லை. புனரபி ஜனனம், புனரபி மரணம். அந்த வகையிலே மேசராசிக்கு பரணி நட்சத்திரக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பக்கத்துல தானே இருக்காரு. கடந்த கால குரு பயிற்சி ரிஷபத்துல யார் வீடு? உங்க வீடு தானே. சுக்கிரனுடைய வீடு தானே ரிஷபமும் துலாமும். அதனால உங்களுக்கு ஒரு 50% இருந்திருக்கும். உங்க தசாபுத்தியை பார்த்து கொண்டு அதுக்கு தகுந்தவாறு செயலாற்ற வேண்டும். தயவு செய்து உங்களுடைய தொழில் ரொம்ப முக்கியம். மேசராசிக்கு பொறியியல் சம்பந்தப்பட்டது, நர்ஸ் சம்பந்தப்பட்டது, டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டது, போலீஸ் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, கட்டிடக்கலை சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, அத்தனைக்கும் சொந்தக்காரர் மேனேஜிங் டைரக்டர் நீங்க தான். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். சார் நான் மேசராசிங்க ஐயா. ஐயா சுவாமிஜி நான் மேசராசி, ஆனால் நான் ஏற்றுமதி இம்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி பண்ண என்ன ஆகும்? அதுக்கு ஜோதிடர் பொறுப்பல்ல, உங்களுடைய ஜாதகமும் பொறுப்பல்ல. உங்களுக்கு உங்க வீட்டில் சொல்றோம்ல, கிராமத்துல கூழானாலும் குளித்து குடி, கந்தையனாலும் கசை கட்டினே சொல்றாங்க. உங்களுக்கு உரியது என்ன? அதை தான் நீங்க பார்க்கணும். உங்க ஜாதகத்துல உங்க தசாபுத்தி என்ன நடக்குது? எத்தனை யோக பலமும் வேலை செய்யாது. உங்க தசாபுத்தி தான் வேலை செய்யும். அப்ப தசாபுத்தி வேலை செய்யும்போது நிச்சயமாக இந்த குருப்பயிற்சி உங்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த குருப்பயிற்சி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த வகையில கவனமா இருக்கணும்? உங்க ராசிக்கு 3க்கு போறதுண்டா போதுமா? கடந்ததை சொல்லியாச்சு. இப்ப பிரசன்ட் சொல்லணும்ல. இப்ப 11/5ல இருந்து உங்களுக்கு 3ஆவதுக்கு போறாரு. உங்க வீட்டுக்கு 3ஆவதுக்கு போறாரு. அப்ப 3ன்னா என்ன அர்த்தம்? அதை விட ஒரு பலன் அதிகம்தான். வெற்றி, முயற்சி, வெற்றி, சகோதரன், சகோதரிகள், எல்லா இடமும் உண்டுங்க 3க்கு. எல்லா இடமும் மூச்சுக்கே 3 தான். மூச்சுக்கு 30 தடவை பேசுறோம்னு சொல்றோம். ஒருத்தரை விரும்புகிறோம், மூச்சுக்கு 30 தடவை உடனே பேசுறோம்னு சொல்றோம்ல, அதுதான் 3ஆம் இடம். வெற்றி கொடுக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு. என்ன? பாவி இடம். யாருக்குரியது? பாவிக்கு உரியது. யாருக்குரியது? உபயத்துக்குரியது. யாருக்குரியது? 11ஆம் இடத்துக்குரியது. 7ஆம் இடத்துக்கு பாவி. சரம் ஸ்திரம் உபயம். இது நேயர்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப உபய லக்கணத்துல குரு இருந்தா என்ன ஆகும் பாருங்க. ஜோதிடத்துல நம்ம முன்னோர்கள், நம்ம குருப்பயிற்சி பத்தி பேசுறோம், குருமார்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த 180 கட்டத்துக்குள்ள வச்சிருக்காங்க பாருங்க. அந்த 180மே எப்படி வச்சிருக்காங்க? குருவும் தனுசும், மீனமும் கன்னியும். எப்படி? தனுசுகமும் மிதனமும் வச்சிருக்காங்க, இங்க கன்னியும் மிதனமும் வச்சிருக்காங்க, மீனமும் வச்சிருக்காங்க. அப்ப 180 டிகிரிக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த 180 டிகிரிக்குள்ள வச்சிருக்கும் போது என்ன ஆகும்? ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு இருக்கக்கூடாது, போட்டி பொறாம இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் அதை பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த டிகிரிலேயே பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் பொருத்தத்துல பார்க்கும்போது கூட இந்த 4 ராசி பொருத்தத்தை பார்க்க கூடாது. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க, 7க்கு 7 நல்ல பொருத்தம்னு பார்த்துடுறாங்க. அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சி ஒரு வெற்றி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. அப்ப குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக உங்க ஏரியாவில் முருகன் எங்க இருக்காரு, முருகப்பெருமன் எங்க இருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும். அப்படின்னா உங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இப்ப சென்னைன்னு எடுத்துட்டீங்கன்னா வல்லக்கோட்டை,
சென்னைன்னு எடுத்துட்டா குன்றத்தூர், வடபழனி, கந்தக்கோட்டம் அப்படி சொல்றோம் நம்ம. அதே மாதிரி திருச்செந்தூர், நம்ம சவுத்துக்கு வந்தால் திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க, கொங்குக்கு போனால் சென்னிமலை எடுத்துக்கோங்க, சிவமலை எடுத்துக்கோங்க. எவ்வளவோ முருகன் ஸ்தலம். குன்றில் இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவளையத்தோர் வணங்கட்டும் என்றுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே கண்டிப்பாக இந்த மேசராசி நேயர்களுக்கு உங்க தசாபுத்தி தயவு செய்து குரு திசையில புதன் நடக்கக்கூடாது, புதன் திசையில குரு புத்தி நடக்கக்கூடாது. அது நீங்க என்ன லக்கணமா இருந்தாலும் சரி, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த குரு பயிற்சியில மிக சிறப்பான ஆண்டாக, ஏன்னா 3 பயிற்சி வருது, 3 பயிற்சி வருது. 12 ராசிக்காரங்களுக்கு நான் திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த வருஷத்துல தான் 3 பயிற்சி வருது. உங்க ராசிக்கு 12ல சனி வந்துடுறாரு, உங்க ராசிக்கு 11ல ராகு கேது வராரு, உங்க ராசிக்கு 3ல யார் வராரு. ஆனா மேசராசிக்கு இதுல என்ன பண்றாங்க, உங்க ராசிக்கு இப்ப முதல் சனி முதல் சுற்று அவரும் வர்றாரு, விரையச்சனியா வர்றாரு. மேசராசிக்கு விரையச்சனியா வர்றாரு. அப்ப விரையச்சனி உங்க ராசிக்கு வரும்போது நீங்க செய்யக்கூடிய புதிய தொழில் எதையும் பண்ணிடாதீங்க, புதுசா எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க. எதை வச்சிருக்கிறீங்களோ அதை அப்படியே கம்பேர் பண்ணி கொண்டு வாங்க, மிக சிறப்பாக அமையும். அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க. முருகன் சம்பந்தப்பட்ட சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. சண்முக கவசம், இந்த சஷ்டிங்கிற பார்த்தீங்களா, அது குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க. ஆனா சண்முக கவசம் தான் வெற்றியை கொடுக்கக்கூடியது. சண்முக கவசம் தான் பகை கடிதல், சண்முக கவசம் தான் பகைமை நீக்குதல், சண்முக கவசம் தான் வெற்றி வாகை சூடுதல். அதை மட்டும் படிங்க, நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. வயசை பார்த்துக்கங்க. முதல் சுற்று 2.5 + 2.5 + 2.5 7.5 வருஷம் இருக்குது. முதல் சுற்றா இருந்தா படிப்பு மத்தியமம், 2வது சுற்று திருமண மத்தியமம், 3வது சுற்று பொருளாதார மத்தியமம். வயசை பார்த்துக்கிட்டுனா அதுக்கு தகுந்த மாதிரி எம்பெருமான் 6 படை வீடு, 1 படை வீட்டுக்கு போங்க. சார், செவ்வாய்ங்கிறது யாரும் இல்லை, வருவாயை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய்ங்கிறது மங்களத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக, ஏன்னா குருவுக்கு குருவா இருக்கக்கூடியவர், தகப்பன் சுவாமி இருக்கக்கூடியவர். வைத்தீஸ்வரங்கையில முருகனா இருக்கிறாரு, சுவாமி மேல குருவா இருக்காரு, திருச்செந்தூர்ல குருவுக்கும் குருவா இருக்காரு. அதனால கண்டிப்பாக பூரட்டாதி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரவங்க இந்த குரு பயிற்சியில அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு போயிட்டு வாங்க. அப்ப அஸ்வினி, பரணி, கார்த்திகை மேசராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலங்கள். உங்க தசாபத்தியை பார்த்து கொள்ளுங்கள். வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சினா என்ன, குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுப கிரகம், அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு பயணம் செய்வார். அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம். அந்த பரிபூர்ண சுப கிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர். அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான். அதனால ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமர்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, பொருளாதார ரீதியோ, ஒரு குழந்தையோ, ஒரு திருமணமோ, ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு, சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இந்த மேஷ ராசி அப்படின்னாலும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள். அதே நேரத்தில் போட்டின்னு வந்துட்டால்
அனைத்து விதமான போட்டிகளிலும் ஜெயிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி ஒரு சைடில் இருந்தாலும் இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானத்தை கொடுக்கும். அந்த முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த மேஷ ராசி என்பவர் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. நான் எல்லாம் நிறைய பார்த்துட்டேன் சார். அதுவும் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக அதிக முயற்சிகள் செய்து எப்படியாவது தொழிலை ஜெயிச்சிடணும், கடனை கம்மி பண்ணிடணும், நல்ல சிறப்பான தொழில் பண்ணணும், பெரிய லெவலில் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் மட்டுமே வந்திருக்கு, கடன் தொல்லைகள் மட்டுமே வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல குரு வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு இடம். அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுறோம், ஆனால் நடக்கலை. அதுக்கான நேரம் வரணும். அந்த நேரம் தான் மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ வந்திருக்கு. அப்போ தொழிலில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய முயற்சிகள் செய்யுங்க. நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் சார், பணம் தான் சார் பிரச்சனை. பணம் தான் வரப்போகுது. முயற்சி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பணம் ரீதியான முயற்சி எடுக்கும்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இந்த 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னென்னா லாபங்கள் அதிகமாக வரும். அந்த லாபம் சொல்லும்போதே அந்த முயற்சி பண்ணும்போது என்ன ஆகும், பண வரவுகளும் அதிகமாகும். அப்போ உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். நிம்மதியாக தொழிலை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, இந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பயங்கர அறிவாளிங்க, புத்திசாலிங்க, வேகமாக செயல்படக்கூடியவர்கள். எல்லாம் சொன்னீங்க சார், கரெக்டு. நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல. வேலை கண்டிப்பாக கிடச்சிரும், பயப்படாதீங்க. வேலை கிடைக்கல அப்படின்னா, உள்ளூரில் கிடைக்கல அப்படின்னா வெளியூரில் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை சார் நான் உள்ளூரில் தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையை எடுத்துகிட்டு அடுத்தது உங்களுடைய திறமையை காமிச்சு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. வேலையில் பிரச்சனை இருக்குது சார், எனக்கு நான் வந்து ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க ஆஃபீஸில், நான் என்ன தான் இருந்தாலும் எல்லாரையும் ஜெயிக்கிறேன், பட் கடைசியில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். அப்போ அந்த குரு பகவான் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால நிறைய பேருக்கு நிறைய லாபங்கள், வேலையில் ஒரு நல்ல ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து, அதே மாதிரி உயர் சம்பளம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போது. அதே போல் இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னென்னா, முதல்ல படிப்பில் நல்ல மார்க் வரும் முதல்ல. அதே போல் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய நல்லது நடக்கும். திருமணம் ரொம்ப முக்கியம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 3 வருடங்களாக இந்த 25 வயதை கடந்தவர்களுக்கு 27 வயதை கடந்துட்டிங்கன்னா லேட்டாகிட்டே போயிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுவும் உங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது திருமண பாக்கியம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் அந்த குரு பார்வை பாக்கியஸ்தானத்தில் உள்ளதுன்னா குழந்தை பேர் இல்லாதவர்கள் அவங்களுக்கும் குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7.5 சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்டா, தேவையா, இப்போ உங்களுக்கு அவசியம் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. இல்லை சார் நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வீடு வாங்கி தான் ஆகணும், ஒரு வீடு கூட வாங்கலாம் வாழ்க்கையில் என்ன அப்படின்னு நினைக்கிறோம், வாங்குங்க. அதில் மட்டும் சேஃபாக உங்களுடைய சம்பளத்துக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் போகிறது, அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்குறது சிறப்பு. அது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. 7.5 சனியில் அந்த பாக்கியங்கள் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போது. வெளிநாட்டிலே படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை, நான் எப்போ இந்தியா விசா முடிஞ்சு வருவேன்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க. ஏன்னா அங்கே போய் சம்பாரித்து நான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சி போனவங்க நிறைய பேர். அங்கே போய் சூழ்நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும், அதனால் சில பிரச்சனைகள் இருக்கும். நீண்ட காலமாக சில பேர்லாம் இருக்கீங்க, செட்டில் ஆனால் கூட இப்போ வேலை இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு வேறு ஊரில் வேறு ஸ்டேட்டில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா உறுதியாக மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனைகள் இல்லை. என்னென்னா இந்த 7.5 சனி, ஜென்ம சனி இல்லாமல் அந்த 7.5 சனி ஆரம்பித்ததுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக
உறவுகளுக்குள்ள ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும். ஏற்கனவே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேயே கணவன் மனைவி கூட சேர்ந்து வாழ முடியாமல் சூழ்நிலைலாம் இருக்குது. ஒரே வீட்டில் இருக்கீங்க ஆனால் பேச முடியாமல் இருக்கக்கூடிய சில ராசி என்பர்லாம் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும், மனதளவில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி நல்ல ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் இந்த 11ஆம் இடத்த குரு பார்க்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். அந்த நினச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும், புதுசாக ஒரு வேலையை ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் செய்யலாம். அந்த 7ரை சனி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இல்லைன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் யாருக்கிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே சிறப்பு. மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்கான விஷயங்களை செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல தசாபுத்தி தந்தா போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் 99 ரூபாய் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதுனா மாதிரி பிடிஎஃப்பில் 51 பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கும். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் பார்க்க போறோம். இந்த குரு 9 கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம், மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம், அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம். ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும், கல்வி வளம் பெற வேண்டும், பொருளாதார நிலை பெருக வேண்டும். அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிகச் சிறப்பாக விழ வேண்டும். இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய, குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன, அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது 48 கோடியே 30 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார். இந்த பார்வையால் சுப பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்பொழுது இவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார். என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதிசாரமாகி கடகராசிக்கு சென்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் மிதுன ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். இந்த 12 மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்தான் முழுமையான பலனை செய்ய போகிறார். அந்த இடையில் அந்த ஒரு 40 நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார். இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே வணக்கம். நம்ம பார்க்க போற அந்த குரு பயிற்சியில முதல்ல ஃபர்ஸ்ட் மேசம்னா என்ன உங்களுக்கே தெரியும். உங்க ராசியை பத்தி மேசம் செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசி, பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு தத்துவமுடைய ராசி, சரஸ்திர உபயம் இந்த மாதிரியான விஷயங்களில் அது சரராசி.
இப்படியெல்லாம் சொன்னா என்னப்பா எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரம் அப்படின்னா நிலையான, நிலைத்த தன்மையுடைய அப்படின்னு அர்த்தம். அந்த நிலையான, நிலைத்த தன்மையுடைய, அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உறுதியாக நாம் செய்தே ஆக வேண்டும், முடித்தே ஆக வேண்டும் என்ற லட்சியம் கொண்ட செவ்வாயின் குணமே போராட்ட குணம். போராடியாவது அதை வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற இயல்பான குணம் கொண்ட ராசி தான் இந்த மேச ராசி. மேசம் காலபுருஷ தத்துவனுக்கு முதல் ராசி. முதல் என்றாலே முதன்மை. நம்ம முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எண்ணமும் இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். சரி, அவர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார்? குரு ரிஷபராசி. ரிஷபராசி அப்படிங்கிறது குருவுக்கு வளைய குரு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அவர் ரிஷப ராசியிலும் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியிலும் கும்ப ராசியிலும் பயணம் செய்கின்ற பொழுது அது பேர் வளைய குரு அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு விதி சொல்லப்படும். அப்ப வளைய குருவுடைய ஸ்தானம் என்ற ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்ல போகிறார். உங்களுடைய ராசியில் 2வது ராசியிலிருந்து 3வது ராசிக்கு செல்ல போகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது இயற்கையான ஜோதிட விதிப்படி சுபமான இடம் கிடையாது. அப்ப இந்த 3ஆம் இடத்தில் போய் இருந்து எனக்கு எது கெட்ட பலன் செய்திருவாரா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குருவின் பார்வை, குரு பார்க்க கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோருடைய வாக்கு. இப்ப குரு இருக்கிற இடம் சரியா இல்லை என்றாலும் குரு பார்க்கிற இடம் மிக புனிதமான இடங்களை பார்க்க போகிறார். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்வை செய்ய போகிறார். இந்த பார்வை பலன் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகிறது. சரி, அந்த 3ல் கூடிய ஸ்தான பலன் கெடுத்து விடுமா அப்படி என்றால் கொஞ்சம் கவனம் தேவை. எங்கே எந்த விஷயத்தில் கவனம் தேவை? சிறு சிறு பயணங்கள் செய்கின்ற பொழுது கவனம் தேவை. எங்கேயாவது ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பயணம் செய்கிறோமா, அந்த சிறு பயணத்தின் மூலம் ஏதேனும் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். சிறு பயணத்தின் மூலம் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, வேற யாருக்கு தீங்கு செய்யும்? ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, அவர்களுக்கு அடுத்த சகோதரன் பிறக்குமா அப்படின்னு அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது ஆண் குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை தடை தள்ளி போடும். இந்த மாதிரி செயல் விஷயங்களை செய்யும் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு. இளைய சகோதரர்களால் சிறு சிறு துன்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இளைய சகோதரர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. அவர்களுடைய சொந்த வாழ்க்கை விஷயங்களில் அதிகமாக நீங்கள் தலையிடக்கூடாது. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவதையும் நீங்கள் அனுமதிக்க கூடாது. இந்த விஷயங்களை நீங்கள் மிக சரியாக பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் எந்த விதமான தொல்லைகளும் வராது. மற்றொன்று, அதோடைய பார்வை 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறது. 7 அப்படிங்கிறது கூட்டாளி, திருமணம், இந்த சமயமான விஷயங்களை முடிவெடுக்கக்கூடியது. என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது, தொழில் செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஒரு நல்ல பார்ட்னர் கிடைத்தால் நான் தொழில் செய்து வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவர்களுக்கு மிகச் சிறந்த தொழில் கூட்டாளி அமையும். 30 வயதாயிட்டதுங்க, திருமணம் நடக்கல அப்படின்னு ஏங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குருவின் பார்வை கட்டாயம் திருமண பந்தம், திருமண உறவு, திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும். நிச்சயதார்த்தம், மூர்த்த ஓலை, திருமணம், இந்த மாதிரி பாக்கியங்களை மிகச்சிறப்பாக செய்து வைக்கும். அடுத்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9 அப்படிங்கிறது தந்தை வழி பூர்வீக சொத்து வருமா, நாம் முன்பிறவியில் செய்த தான தர்மங்களுடைய பலன் இப்போது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஸ்தானம் தான். குருவின் வீட்டையே குரு பார்க்கிறார், அதுவே மிகச் சிறப்பு. 9ஆம் இடத்தை 9ஆம் அதிபதியே பார்ப்பது நேரடியாக இறைவனே நம்முடன் பேசுவார். இப்பொழுது இறைவன் பேசுகிறாரா கலியுகத்தில் அப்படின்னா அது சாத்தியமில்லை. அப்ப எப்படி அது நடக்கும்? நம்ம ஏதேனும் ஒரு முயற்சிகளை செய்யும் பொழுது நமக்கு அருகில் கேட்கக்கூடிய ஓசை ஆமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அவர்கள் வேற யாருக்கும் சொல்லக்கூடிய பதில்கள் நமக்கு அது அசரீரியாக உணர்த்தப்படும். அப்போது நமக்கு பக்கத்தில் கேட்கக்கூடிய விஷயங்களை இறைவனுடைய வாக்காக நினைத்து நாம் செயல்பட்டாலே நமக்கு போதுமானது. அப்ப இந்த 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது நம் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்கள், நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் அனைத்தையும் நம்ம சிறப்பாக அனுபவிக்க போகிறோம். சரி, தந்தை வழி சொத்துல ஏதேனும் வில்லங்கம் இருக்கிறதா? தந்தை வழி சொத்தில் எவ்வளவு வில்லங்கங்கள் இருந்தாலும் இந்த ஆண்டு கட்டாயம் உங்களுக்கு தீரும். 2025 மே முதல் 2026 மே மாதத்திற்குள் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வில்லங்கங்களும் தீரும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு என்னால் போகவே முடியல, குலதெய்வம் எங்க இருக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறவர்களுக்கு குலதெய்வம் இருக்கும் இடம் கட்டாயம் அடையாளம் காட்டப்படும். குலதெய்வ வழிபாடுக்காக வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போவீங்க.
இந்த மாதிரி பாக்கிய விஷயங்களை எல்லாமே இந்த ஓராண்டுக்குள் உங்களுக்கு கட்டாயம் செய்து தரப்போகிறார். அடுத்து 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 11ஆம் இடத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று வரை சனி இருக்கிறது. மே 11ஆம் தேதிக்குள் அங்க குருவும் வரப்போகிறார். மே மாதம் 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியே கும்ப ராசிக்கு ராகு வந்து விடுகிறார். அப்ப 11ஆம் இடத்தில் ஆல்ரெடி சனியும் ராகும் இருந்து உங்களுக்கு தொல்லைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது அந்த மூத்த சகோதர வழிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் வந்து தீரும், லாபங்கள் பெருகும். 11ஆம் இடத்தில் குரு பார்ப்பது லாபங்கள் கிடைக்கும். தொழில் செய்திருந்தங்க, ரொம்ப முடக்கமாக இருந்தது, இப்போவாது எனக்கு நல்ல விடுதலை கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் விடுதலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு மிகச்சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து கட்டாயம் விடுபடுவார்கள் இந்த குருவின் பார்வையால். இந்த மேசராசிக்கு 7 சனி ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்றாங்களே, எனக்கு எப்படிங்க அந்த நன்மையான செயல் விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆதி காலம் தொட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற பஞ்சாங்கம். அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அடுத்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது வந்து சனி பயிற்சியால் வரக்கூடிய பலன்கள். அதனால நீங்க இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது, அது விரயச்சனியா இருக்கிறது, நான் எதையும் செய்ய மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு காலத்தை தள்ளி போடாமல் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசா நல்ல புத்தி நடந்தால் தாராளமாக கூட்டு தொழில்களிலிருந்து நீங்கள் செய்யலாம். செய்து கொண்டிருக்கிற தொழிலில் லாப நன்மைகள் ஏற்படும். திருமணம் முயற்சிகள் வெற்றிகளை அடையும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பலன் மூலமாக சொல்லப்படுகிறது. இந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நீங்கள் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, குரு பகவான் புதனுடைய வீட்டில் இருந்துதான் உங்களுடைய 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். புதனுக்கும் குருவுக்கும் அவ்வளவு ஒரு நல்ல நட்புறவு கிடையாது. அதனால் அந்த புதனுடைய வீட்டிலிருந்து நமக்கு நற்பலன்களை செய்ய புதன்கிழமை நாளில் குரு பகவானை வழிபாடு பண்ணுவது நல்லது. பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை நாட்களில் சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான நற்பலன், நல்ல விஷயங்களை வந்து செய்யும். சகோதர விஷயங்களில் கட்டாயம் கவனம் தேவை. சரி, இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஒரே மாதிரியான பலன் மட்டுமே நடக்குமா அப்படின்னா இல்லை. அந்த நட்சத்திரங்களின் பொறுத்து கொஞ்சம் பலனுடைய அளவு கூடுதல் குறைவு இந்த மாதிரி விஷயங்களும் மாறி நடக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள். இது வந்து பொதுவான பலன் மட்டுமே. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் நற்பலன் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதீதமாக நடக்கும். இப்ப அதுல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன செய்யும்? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மண் மனை அமையும். கூட்டு சொத்து இருந்தால் பாகுவ பிரிவினை, அண்ணனும் தம்பிக்கும் பாகுவ பிரிவினை எழுதி கொண்டு அவர்கள் சொத்துக்களை அவர்கள் பேரில் பட்டா மாறுதல் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து ஆரோக்கியமான வாழ்வியல் விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 75% சுபமான பலன்களையே செய்யும்.